ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில 18+ இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். அண்ட் சில விஷயங்களை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காது, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 6. நம்ம ஹீரோ ஒரு காமிக் புக்கை படிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஐயோ, இந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாம மென்ஸ் பாத்ரூம் குள்ள வந்துட்டா, நான் ஒளிஞ்சுக்கணும். ட்ரெஸ் இல்லாம நான் அவளை பார்த்துட்டா, அவ என்ன பார்த்துட்டா, அச்சோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனிமேல மட்டும்தான் நடக்கும். அந்த பொண்ணுக்கு அவனை யாருனே தெரியாது. ஆனா என் லைஃப்ல சுக்காசாக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹாய் டார்லிங், அங்க ஒரு யொக்காட்டா கொடுத்தாங்க, அதை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சுக்காசா இதுல கியூட்டா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வெளியே சுத்தி பாக்குறதுக்காக போறாங்க. இபாட்டகே அப்படிங்கிற அந்த ஃபேமஸான பிளேஸ்க்கு இவங்க வந்திருக்காங்க. இதை எந்த வருஷம் கட்டியிருப்பாங்க நம்ம ஹீரோ யோசிக்கவும், 1726ல கட்டியிருக்காங்கன்னு கல்வெட்டுல போட்டிருக்குன்னு சுக்காசா சொல்றா. 300 வருஷத்துக்கு முன்னாடி இதை எதுக்கு கட்டினாங்க, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் கோல்ட் பண்ணி ஹாட் ஸ்ப்ரிங் பவுடர் செய்வாங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோ கதை பத்தி தெரியல, உங்களுக்கு தெரியாத விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்கல்ல, இதுல சோப் செய்வாங்க, இதுதான் நான் சொன்ன அந்த ஹாட் ஸ்ப்ரிங் சோப் அப்படின்னு சொல்லி சுக்காசா காமிக்கிறா. கனாமேக்காக இதை வாங்கிட்டு போலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஹாட் ஸ்ப்ரிங் எக்ஸ்னு அங்க ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி அவங்க இப்ப சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ சுக்காசா போட்டோ எடுக்கவும், டார்லிங் இந்த மாதிரி சொல்லாம போட்டோ எடுக்காதீங்கன்னு கோவப்படுற மாதிரி இருக்கவும், அதையும் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டு நிறைய மெமரிஸ் இங்க வந்ததுக்கு மேக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்றான். டார்லிங் கேமராவை கீழே போட்டுறாதீங்க, பார்த்து ஜாக்கிரதை சொல்லவும், இது மில்லியன் பீசஸா உடஞ்சாலும் போட்டோவை நான் எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாட்டி டோக்கிக்கோக்கு உனக்கு என்ன ரிலேஷன் நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க பிளட் ரிலேஷன்லாம் கிடையாது, மேபி அவங்க என்னோட கார்டியன் சொல்லலாம். என்னோட சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க, சமயம் நான் சின்னதா எதையாச்சும் ஷேர் பண்ணிட்டா போதும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க. பட் இப்போ அவங்க என்ன நினைச்சு ஹாப்பியா இருப்பாங்க, ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காருல்ல அப்படின்னு சொல்றா. அங்க இருக்கிற ஒரு கடையை பார்த்துட்டு அதுல இருக்கிறத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அதுல இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்டேக் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்றான். அவ்வளவு காசுக்கு வாங்கணுமான்னு சுக்காசா கேட்கவும், நான் ஒரு குட் கேரிங் ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ் டோக்கிக்கோ கொடுத்த அந்த ஹாட் ஸ்ப்ரிங் பாத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அப்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சுக்காசா கேட்கறா. அதான் நம்ம ஒரு பெரிய பாத் ஹவுஸ்ல குளிச்சுட்டு வந்திருக்கோம், மேபி நம்ம ரூம்ல இருக்கிற ஓப்பன் ஏர் பாத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவான் சுக்காசா வைக்கப்படுறா. டக்குன்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிவரை போய் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. எங்கப்பா இங்கேயுமே நிறைய ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஓ, இங்க கிரவுண்ட் கூட ரொம்பவே வாமா இருக்கு அப்படின்னு சுக்காசா சொல்றா. நாங்க ரெண்டு பேருமே மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் தான், பட் இருந்தாலுமே ஓப்பன் ஏர் பாத்ல ஒன்னா குளிக்கலான்னு கூப்பிட்டுட்டேன். இவ்வளவு மாதிரி ரொம்பவே கியூட்டா இருக்கிற ஒரு பொண்ணு கூட நானும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு அலவுட் தானா, என்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க போன அந்த இடத்துலயே ஒரு பெரிய ஜெயிண்ட் ஓப்பன் ஏர் பாத் இருக்கு, அண்ட் அது மிக்ஸ்டு பாத்தும் கூட. ஓ, இது மிக்ஸ்டு பாத்தா அப்படின்னா நான் ஸ்விம் சூட் எதுவும் கொண்டு வரல, அதை போய் வாங்கணும் அப்படின்னு சுக்காசா சொல்லவும், ஆமா ஸ்விம் சூட் போட்டு ஒன்னா குளிக்கலாம், ஆனா நாங்க ரெண்டு பேரும் அதை கொண்டு வரல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த ஓப்பன் ஏர் பாத்ல நீ குளிக்கணும்னு ஆசைப்படுறியா நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பாத்ல இல்ல இன்னொரு ஓப்பன் ஏர் பாத்ல குளிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வைக்கப்படுறா. ரூம்ல இருக்கிறத தான் மென்ஷன் பண்றா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. என்ன அப்படின்னா நீ ஸ்விம் சூட் போட்டிருக்கியா அப்படின்னு அந்த பையன் கேட்கும். இது போடாம வரவேன் நினைச்சியா அந்த பொண்ணு அவனை கலாய்க்கிறா. அனிமேல இது கோயின்சிடன்ஸா நடக்கும், இல்ல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண வைப்பாங்க. நான் எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, சோ இதை நானே தான் பண்ணி ஆகணும். சுக்காசாவா ஒன்னா குளிக்கலாம், இதை சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருப்போது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. ஆனா அவளை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வெக்கமா வந்துருது. எங்கப்பா இந்த இடத்துல ஃபேன்சியா டின்னரை சர்வ் பண்ணிருக்காங்களே, இது எல்லாத்துக்கும் நம்ம கனாமிக்கு தான் டிக்கெட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு இப்போ இவங்க சாப்பாடை என்ஜாய் பண்றாங்க. வா, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு சாப்பாடு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சுக்காசா சொல்லிட்டு, இதே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணுமே நான் சாப்பிட போறேன். சுக்காசாவோட அந்த புது சைடெல்லாம் இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு டார்லிங் வா கேட்கவும், இந்த இடத்த நான் என்ஜாய் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு வா சொல்றா. உன்னோட புது சைடையும் நான் நிறைய பாக்குறேன், சோ இது எனக்கு டபுள் என்ஜாய்மெண்ட் நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க ரூம்ல இருக்கிற அந்த ஓப்பன் ஏர் பாத்ல இவங்க குளிக்க போனோம். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு இருக்காங்க. சுக்காசாவும் ரொம்ப நர்வஸா இருக்கான்னு புரியுது. ஒரு ஆம்பளையா நான் அந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கணும், இவ என்னோட வைஃப் தானே, இதை நான் கேட்கறதுல எந்த தப்பு இல்ல, எனக்கு உரிமை இருக்கு, நான் பயப்படாம கேட்கணும். சுக்காசா நம்ம ஒன்னா குளிக்க போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க எவ்வளவு தைரியமா கேட்பீங்க நான் எதிர்பார்க்கலன்னு வா சொல்லவும், ஒரு ஆம்பளையா நான் தானே இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தைரியத்தை நான் பாராட்டுறேன் டார்லிங், ரொம்பவே எல்லாத்தையும் ஈஸி ஆக்கிட்டீங்க, நீங்க முதல்ல குளிக்க போங்க, நான் பின்னாடியே வந்துருந்தேன் அப்படின்னு சுக்காசா சொல்றா. என்னால இதை நம்பவே முடியல, நான் கேட்டுட்டேன், நானும் சுக்காசாவும் ஒன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கான். உண்மையிலேயே இது நடக்குதா, ஒருவேளை நான் எந்திரிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லைட்டு தேவை இருக்காதுல்ல அப்படின்னு சுக்காசா அதை ஆஃப் பண்ணிட்டு இப்ப வர நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு இந்த பக்கமா திரும்பவும், நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல, இந்த பக்கம் திரும்பாதீங்க வா சொல்றா. ஓ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப திரும்பிக்கிறான். இந்த அழகான நிலா வெளிச்சத்துல இவ்வளவு பார்க்கும்போது ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுறா, ரொம்ப க்ளோஸா பார்த்தா என் கண்ணை கோசம் போல, அந்த லெவலுக்கு ரொம்ப அழகா தெரியுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஆக்வர்ட் மொமெண்டா இருக்கு, என்ன பேசுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அது சுக்காசா இன்னைக்கு நிலா அழகா இருக்குல்லன்னு சொல்லவும், இன்டெரக்டா மென்ஷன் பண்றீங்களான்னு சுக்காசா கேட்கறா. ஓ, இந்த ஐ லவ் யூன்னு சொல்றதை இன்டெரக்டா நிலா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அப்படி கேட்கறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க அதை டைரக்டா சொன்னா நல்லா இருக்கும், அதை உங்க வாயில இருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஐ லவ் யூ சுக்காசா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ் டோக்கிக்கோ சொன்னது தான் ஞாபகம் வருது, நீ உன் ஃபீலிங்ஸ் ஒழுங்கா வெளிப்படுத்த மாட்டேன்னு சொல்லவும், இப்போ இதுக்கு அதை பத்தி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுக்காசா கேட்கும்.
அவங்க சொன்ன மாதிரியே தானே நீ நடந்துக்கிறதா, நீ என்ன லவ் பண்றேன்னு தெரியும், ஆனா நீ உன் வாயாலாத ஒரு நாள் சொன்னது இல்லையா அவ்வளவா, அவங்க சொன்ன மாதிரியே நீ உன் ஃபீலிங்ஸை அந்த லெவலுக்கு வெளிக்காட்ட மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன், நீ இப்ப சொல்ல போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், நாசா டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சந்தோஷத்துல நான் மயங்கி விழுந்துருவோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவும், டார்லிங் நீங்க ஓகே தானே வா கேட்கறா. நீ இவ்வளவு வெக்கப்பட்டு சொல்லும் போது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லவும் டக்குன்னு நம்ம ஹீரோட மூஞ்சில வா தண்ணி அடிக்கிறா. என்ன பார்த்தா வெக்கப்படுறான்னு சொன்னீங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவும், நீ தயாராயிக்கோன்னு இப்படியே இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நர்வஸா இருந்தாலும் எல்லாமே நல்லா தான் போச்சு, பட் கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வெளியே போறது, எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் பாத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க இப்ப வெளியே வந்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு நேற்று நைட் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அதெல்லாம் கனவா இல்ல உண்மைதான். ஈவன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட நேற்று நைட் நடந்தது யோசிச்சு பார்க்கும்போது என் மனசுனும் காமாக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றீங்க டார்லிங், உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லவும் சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ போறான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுமே கூட எங்க ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. கசா பாக்குறதுக்கு காமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு நர்வஸா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ நினைக்கிறதுமே கரெக்ட் தான். நேற்று நைட் அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவர் ஃபேஸ்ல முழிக்கும் போது எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்குன்னு யோசிச்சு இருக்கவும் சுகாசா நம்ம ஹீரோ கூப்பிடுவோம், என்னவா பயப்படுறா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன், நம்ம ஹாட் ஸ்பிரிங்ல திரும்ப குளிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், இப்ப பட்ட பகலா இருக்கு வெளிச்சத்துலயானவா கேட்கவும், பாட்டி டோக்கிக்கோ கொடுத்தாங்களே இந்த ஹாட் ஸ்பிரிங்க சொன்னு சொல்லவும் அதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே வா கத்ரா, நேற்று நைட் நடந்த மாதிரியே பட்ட பகலா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அதை நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுகாசா வைக்கப்படுறா. மிஸ் டோக்கிக்கோ கிட்ட சொல்லாமே நம்ம கிளம்புறோமே நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்கள நம்ம டோக்கியோல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சுகாசா சொல்றா. ஆனா நான் ஒரு பிஸி மூமெண்ட், நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அவங்க சொல்லுவோம். பிஸி மூமெண்ட் அப்ப இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சுகாசா கேட்கவும், என் உடம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டு என் பாடியை ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். அப்புறம் நாசா அவங்களோட வெட்டிங்ல நீங்க உங்க பெஸ்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லவும், நாங்க வெட்டிங் நடத்தணுமான்னு யோசிக்கிறோம், எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சுகாசா சொல்லவும், சரி நம்ம வந்ததுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோவோ சரி அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொல்றான். டார்லிங் நம்ம 2 பேரும் தனியா வந்து என்ஜாய் பண்ணி நமக்கான மெமரிஸை மேக் பண்ணலாம்னு நினைச்ச தெரியுமா, ரோகிகோ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும், இங்க இருந்து போறதுக்குள்ள நம்ம 2 பேர் மட்டும் சேர்த்து லாஸ்டா ஒரு மெமரியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவா கையை பிடிச்சிட்டு, உன் கை ரொம்ப வாமா இருக்காது ஹார்ட் ஸ்பிரிங்னாலயே நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க என்ன டச் பண்ணும்போது நான் நர்வஸ் ஆவேன் டார்லிங் அதனாலதான் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. சரி மத்தவங்களுக்கு எதையாச்சும் இங்க வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிட்டே நடந்து போறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுச்சு, பட் நாங்க 2 பேரும் நிறைய மெமரிஸை மேக் பண்ணோம். சுகாசாவோட நிறைய கியூட்டான சைடை பார்த்தா நம்ம ஹீரோ யோசிக்கவும், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு வா கேட்கறா. உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் வந்துருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானுமே அவங்க கூட சேர்ந்து இங்க ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரிப்க்கு போனோம், நிறைய மெமரிஸை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சுகாசா சொல்லவும், நானும் அதே தான் திங்க் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஹாட் ஸ்பிரிங் இல்லாத வேற இடத்துலயும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒன்னா குளிப்போம் நம்ம ஹீரோ கேட்கவும், லைட்ஸ் ஆஃப்ல இருந்தா எனக்கு ஓகே தான் சுகாசா சொல்றா. அந்த டைம்ல உன் கியூட்டான ஃபேஸை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சுகாசா வைக்கப்பட்டுட்டு நீங்களுமே கியூட் தான் டார்லிங்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நான் அந்த சீசன் 2 ஃபுல்லாவே பார்த்து முடிக்கல, அதனால இதுக்கப்புறம் இருக்க போற எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. கமெண்ட்ஸ்ல வந்து எபிசோட் 6க்கு மேலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.